வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய இறையாண்மை எல்லை நடவடிக்கைகளுக்கான கூட்டு பணிக்குழுவின் தளபதி இலங்கை கடற்படை தளபதியை சந்தித்தார். ரோயல் ஆஸ்திரேலிய கடற்படை கேப்டன்ஸ் கூட்டு ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் ஆபரேஷன் இறையாண்மை எல்லைகள் ரியர் அட்மிரல் ஃப்ரெட் ஆர் சோன்டர் உள்ளிட்ட ஆஸ்திரேலிய எல்லைப்படையினர் பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பிரேராவை சந்தித்தனர். குறித்த சந்திப்பு கொழும்பில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் இடம்பெற்றது. தொடர்ந்தும் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஆஸ்திரேலியாவுக்கு படகுகள் மூலம் சட்டவிரோதமாக ஆட்கடத்தப்படுவதை தடுக்கும் முயற்சிகள் குறித்தும் கவனம் செலுத்தியிருந்தனர். இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நல்லெண்ணம் மற்றும் ஒத்துழைப்பின் சைகையாக நினைவு சின்னங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. சந்திப்பில் கடற்படையின் பிரதானி ரியர் அட்மிரல் காஞ்சன பெனாகுடம், இலங்கை கடலோர காவல் படையின் பணிப்பாளர் நாயகம் ரியர் அட்மிரல் ராஜபிரிய சேரசிங்க, பணிப்பாளர் நாயகம் ரியர் அட்மிரல் புத்திக லியனகமகே, கொழும்பிலுள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுருகுமார திஸ்நாயக்க கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை நியமித்துள்ளார். நியமன கடிதங்கள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக் சனத் குமநாயக்கவினால் வழங்கி வைக்கப்பட்டன. அதன்படி கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி கர்ஷ அமரசேகர நியமிக்கப்பட்டுள்ளார். டெமிஜன் அமல் கப்ரால், மொஹமட் சேர அபிரஜ்ன, சஞ்சய குலதுங்க மற்றும் கலாநிதி கர்ஷ சுபசிங்க ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். வடக்கின் பல பகுதிகளிலும் கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வருகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும், மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலையிலிருந்து காங்கேசந்துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடற்பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும், கடற்பரப்புகளில் காற்றானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசந்துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியா அல் இக்பால் மகா வித்தியாலயத்தின் சாதனையாளர் கௌரவிக்கப்பட்டனர். வவுனியா அல் இக்பால் மகா வித்தியாலயத்தின் சாதனையாளர் கௌரவிப்பு நிகழ்வு நேற்று வித்தியாலயத்தின் அதிபர் எம் அன்பஸ் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. முன்னதாக அதிதிகள் பிரதான வீதியில் இருந்து பேண்ட் அணிவகுப்புடன் மாலை அணிவித்து வரவழைக்கப்பட்டதுடன் பிரதான மண்டபத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது கடந்த 2022-2023 ஆண்டு காலப்பகுதியில் குறித்த பாடசாலையின் கல்வி கற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிய மாணவர்கள் 2022-2023 ஆண்டு காலப்பகுதியில் காப்போது சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றி சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள் மற்றும் இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் மாகாணம், மாவட்டம், வலயம் ஆகிய மாவட்டங்களில் சாதனைகளை நிலைநிறுத்திய மாணவர்கள் என 77 பேர் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் தெரிவு செய்யப்பட்ட மாணவ தலைவர்களுக்கு அதிதிகளால் சின்னம் அணிவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. நிகழ்வில் வவுனியா மாவட்ட அரசு அதிபர் BA சரத் சந்திர, வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் அன்னமலர் சுரேந்திரன், வவுனியா தெற்கு வலய ஆசிரிய ஆலோசகர்கள், அயல் பாடசாலை அதிபர்கள், பள்ளி தலைவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி ஏனையின் வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கிளிநொச்சி உமையாள்புரம் ஏனையின் வீதியில் ஆட்டோவும் கயஸ் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கிளிநொச்சியிலிருந்து பழைய நோக்கி வந்த ஆட்டோவும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கயஸ் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது.
குறித்த விபத்தில் ஆட்டோ சாரதி படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் மன்றம் இலங்கையின் சேவைகளை விரிவுபடுத்த உள்ளது. பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் மன்றம் இலங்கையில் முன்னெடுக்கும் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளது. தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாந்த பெர்னாண்டோவின் தலைமையில் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் மன்றத்தின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி போசாக்கு திட்டம், பாடசாலை மாணவர்களுக்கு பகல் உணவு வழங்கும் வேலை திட்டம், விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டம், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கால்நடை அபிவிருத்தி வேலை திட்டம் என்பவற்றை இலங்கைகள் முன்னெடுக்க நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் மன்றம் இணக்கம் தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கத்தின் முதன்மை தேவைகளை அறிந்து கொண்டு அதற்கு தேவையான உதவிகளை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பெற்றுக் கொடுத்தல் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் மன்றம் விருப்பம் தெரிவித்துள்ளது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும, டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரட்னம், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமுகே, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் கலாநிதி கென்ஸ் விஜய் சூரிய, பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் மன்றத்தின் தென்கிழக்காசிய கொள்கைகள் மற்றும் அரசாங்க உதவிகளுக்கான வலிய பிரதி கலாநிதி ஜலாம் ஹான், டிஜிட்டல் பொதுமக்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் பணிப்பாளர் சஞ்சய் ஜிஜின் உள்ளிட்டவர்களும் இதன்போது கலந்து கொண்டனர். சபாநாயகர் அசோக ஜவுமல் ரட்வல பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ஜவுமல் ரட்வல சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கை பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக எனது கல்வி தகுதி குறித்து பிரச்சினை சமூகத்தில் எழுந்துள்ளது. எனது கல்வி தகுதி குறித்து தான் இதுவரை எந்தவித பொய்யான அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை. ஆனால் கல்வி தகுதியை உறுதிப்படுத்த தேவையான சில ஆவணங்கள் என்னிடம் இல்லாததாலும் அவற்றை உரிய நிறுவனங்களிடம் பெற வேண்டியதாலும் தற்போது இந்த ஆவணங்களை விரைவாக சமர்ப்பிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு முனைவர் பட்டம் வழங்கிய ஜப்பானில் உள்ள ஜவஸ்தா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஆராய்ச்சி நிறுவனத்தினால் குறித்த கல்வி ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும். விரைவில் அவற்றை சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளேன். எவ்வாறாயினும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மற்றும் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக நான் தற்போதைய சபாநாயகர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கிளிநொச்சியில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களை சந்தித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சியில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். நாங்கள் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூநகரி, பச்சிலைப்பள்ளி, கரைச்சி பிரதேச சபைகளுக்கான நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிடுதல் தொடர்பாகவும் அந்த தேர்தலிலே வேட்பாளர்களாக இறங்கக்கூடிய ஏற்கனவே கேண்டிடேட்டாக நாங்கள் நியமிக்கப்பட்டவர்களையும் அதற்கு முதல் அங்கத்தவராக இருந்தவர்களையும் அழைத்து எங்களுடைய கட்சியினுடைய அங்கத்தவர்களையும் அழைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம். பெரும்பாலானவர்களுடைய கருத்துக்கள் இம்முறை இளைஞர்களுக்கு கூடிய பங்குகளை வழங்க வேண்டும், இளைஞர்களை உள்ளிருக்க வேண்டும், புதிய முகங்களுக்கான சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய அங்கத்தவர்களும் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த 3 பிரதேச சபைகளிலும் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிட்டு மக்களுக்கான அரசியல் பணியையும் சமூக பணியையும் ஆற்ற இருக்கின்ற புதிய இளைஞர்கள், யுவதிகள், கட்சி சார்ந்தவர்களை நாங்கள் அன்புரிமையோடு கேட்கிறோம். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை, விருப்பங்களை எழுத்து மூலமாக எங்களுடைய காரியாலயத்துக்கு தர முடியும். முதலிலே அவர்கள் கட்சியினுடைய அங்கத்தவர்களாக இருக்க வேண்டும். கட்சியிலே அங்கத்தவர்களாக இணைந்து 2 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய வேண்டும். கட்சியினுடைய அங்கத்துவத்தோடு தங்களுடைய விருப்பத்தையும் எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களை ஒன்றிணைத்து அங்கத்துவத்தை கொண்டு புதிய வேட்பாளர்களை களமிறக்கி பழைய வேட்பாளர்களை இணைத்து இறக்கி இந்த ஊராட்சி மன்றங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து மக்களுக்கான அரசியல் பணியை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். கடந்த காலங்களிலும் 3 சபைகளையும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள்
மிகவும் நேர்மையோடும் ஜனநாயகத்தன்மையோடும் நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் மக்களுடைய அந்த நல்ல ஆணையும் அவர்களுடைய விருப்பங்களும் இருக்கின்ற அடிப்படையில் இதனை நாங்கள் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். நாங்கள் இம்முறை தனித்து கேட்பதா அல்லது வேறு கட்சிகளும் பங்கெடுக்குமா என்ற கோரிக்கைகளையும் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் முன்வைத்திருந்தார்கள். எனவே நாங்கள் கட்சியிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி ஊராட்சி மன்ற தேர்தல் என்பது சின்ன சின்ன வட்டாரங்களுக்காக நடைபெறுவதுண்டு. அங்கே பல பேருடைய எண்ணங்கள் விருப்பங்கள் இருப்பதனால் தனித்து கட்சியாக நாங்கள் கேட்டு அதிலே ஏனைய தமிழ் தேசியத்தோடு நிற்கின்ற கட்சிகளையும் அரவணைத்து நாங்கள் ஆட்சி அமைக்கலாம் என்ற விருப்பத்தை ஏற்கனவே தீர்மானமாக எங்களுடைய கட்சி எடுத்திருந்தது. அந்த வகையிலே இம்முறை நாங்கள் கூடுதலாக தனித்து கேட்பது பொருத்தமானது என்ற எண்ணங்களை எங்களுடைய உறுப்பினர்கள் பலர் பகிர்ந்து கொண்டார்கள். நான் இந்த விடயம் தொடர்பாக நாளை வவுனியாவிலே நடைபெற இருக்கின்ற கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலும் ஆராயப்படும். எங்களுடைய மாவட்டத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நாங்கள் அங்கு எங்களுடைய கருத்தாக சமர்ப்பிக்கவும் இருக்கின்றோம். சற்று நேரத்துக்கு முதல் நாங்கள் அறிந்து கொண்டோம் சபாநாயகர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததாக அறிந்து கொண்டோம். அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள். அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கின்ற கருத்துக்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்வதும் அவர்கள் மக்களுக்கு உண்மையை சொல்வதற்கு நேர்மையான வழியிலே நடந்து கொள்வதற்கும் அந்த செய்தியை சபாநாயகர் செய்திருக்கக்கூடும். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவருடைய அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல செய்திகளும் உண்மையானால் அது அவர்களுடைய நல்ல எண்ணமும் நல்ல செய்தியாகவும் இருக்கிறது. நேர்மையுள்ள ஜனநாயகத்தன்மையுள்ள ஒரு அப்பழுக்கற்ற ஆட்சியை செய்வதற்கு இந்த அரசு முனைகிறது. அதனை தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி மீண்டும் மக்களுக்கு சொல்லப்படுவது போல எங்களுக்கு தென்படுகிறது. வடக்கு மாகாணத்திற்கான நீண்டகால அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பது தொடர்பான முன்னாயத்த கூட்டம் நேற்று ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்திற்கான நீண்டகால அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பது தொடர்பான முன்னாயத்த கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய அபிவிருத்தியை முன்னெடுக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்ட ஆளுநர் முன்னெடுக்க வேண்டிய திட்டங்களை விரைந்து தயாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள பணிப்பாளர்கள், திணைக்கள தலைவர்கள் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கான திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்தனர். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பாடசாலை வகுப்பறைகளின் விரிவாக்கம், தளபாடங்கள் தொடர்பான தேவைகளை முன்வைத்தார். உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஒவ்வொரு பிரதேச சபையிலும் ஒரு நூலகத்தை தெரிவு செய்து கணினி கற்கை வசதிகளுடன் மேம்படுத்துவது குறித்தும் திட்டத்தை முன்மொழிந்தார். வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் நெடுந்தீவு மற்றும் குறிக்கட்டுவான் துறைமுகங்களின் அபிவிருத்தி, ஊர்காவல்துறை, காரினக்கர் பாலம், வள்ளி, கோப்பாய் மற்றும் வண்ணாத்தி பாலம் என்பவற்றை அமைப்பது உள்ளிட்ட முன்மொழிவுகளையும், சங்கப்பட்டி பாலத்தை அமைப்பது தொடர்பான முன்மொழிவுகளையும் குறிப்பிட்டார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் திண்ம கழிவுகளை எரியூட்டுவதற்கான எரியூட்டியின் தேவைப்பாட்டை முன்வைத்தார். கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளர் வடக்கு மாகாண உள்ள கால்நடைகளை மேம்படுத்துவது தொடர்பான முன்மொழிவுகளை முன்வைத்தார். நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் பாலியாறு திட்டம், யாழ்ப்பாணத்திற்கான ஆற்று திட்டம் என்பன உள்ளிட்ட 4 பிரதான திட்டங்களின் முன்மொழிவுகளை சமர்ப்பித்தார். விவசாய உற்பத்தி பொருட்களை களஞ்சியப்படுத்துதலுக்கான கோரிக்கையை திணைக்கள பணிப்பாளரால் முன்வைக்கப்பட்டது. வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் மருத்துவமனைகளின் கழிவுநீர் முகாமைத்துவம் முன்னெடுப்பதற்கான திட்ட முன்மொழிவுகளை, தீவு பகுதிகளுக்கான ஆம்புலன்ஸ் படகின் தேவையையும் குறிப்பிட்டார். நகர அபிவிருத்தி அதிகார சபை பிரதி பணிப்பாளர் கடந்த காலங்களில் தயாரிக்கப்பட்ட யாழ் நகருக்கான வெள்ளத்தடுப்பு திட்டத்தை செயற்படுத்துவது தொடர்பிலும் முன்மொழிந்தார். முல்லை பொன் புத்தி சிகாமணி நான் பார்த்த நந்திக்கடல் நூல் வெளியிடம் முல்லைத்தீவில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட கலாசார பேரவை ஏற்பாட்டில் முல்லை பொன் புத்தி சிகாமணி எழுதிய நான் பார்த்த நந்திக்கடல் நூல் வெளியீட்டு விழா நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டார வணிகன் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் பங்கேற்று நூலை வெளியிட்டு வைத்தார். வெளியீட்டு உரையை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணவாளன் நிகழ்த்தினார். முல்லைத்தீவு மாவட்ட மூத்த எழுத்தாளர் நிலக்கிளி நாவல் புகழ் பால மனோகரன் நூல் திறனாய்வாளர் முன்வைத்தார். இந்த நிகழ்வை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன், மாவட்ட செயலக முன்னாள் பிரதம கணக்காளர் மான செல்வரட்னம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பெருமைமிக்க இந்த முல்லைத்தீவு மண்ணில் தங்களுடைய மரபு சார்ந்த பல விடயங்கள், தொட்டுணரக்கூடிய அம்சங்கள்
தொடர முடியாத பண்பாட்டு அம்சங்கள் என பல இருக்கின்றன. அந்த தொடரக்கூடிய பல விடயங்கள் கடந்த இருண்ட காலங்களிலே அழிவடைந்திருக்கின்றன. முக்கியமாக போர்த்துகீசர் ஒல்லாந்தர் காலம், அதனைத் தொடர்ந்து வந்த இந்த யுத்த காலங்களிலே பல அழிவுகளை நாங்கள் சந்திருக்கின்றோம். அதேபோல் எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தற்போதைய புதிய கலாச்சாரங்களால் மாறி வருகின்ற ஒரு நிலையிலே எங்களுடைய இந்த மண்ணினுடைய பண்பாட்டு அம்சங்களை, அதனுடைய பாரம்பரியங்களை, கலைகளை, வரலாறுகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. சர்வதேச கூட்டுறவு தின விழா நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் நடத்திய 102வது சர்வதேச கூட்டுறவு தின விழா கூற்றுவாளர் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. முதன்மை விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் பங்கேற்றார். மாவட்ட பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் சேனா செல்வராசா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிறந்த அங்கத்தவர்கள், பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் அங்கத்தவர்களின் பிள்ளைகளும் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் உட்பட பலரும் பங்கேற்றனர். கிளிநொச்சி நகரில் நேற்று குமாராலய தீபம் எரிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. குமாராலய தீபம் நேற்று முருகன் ஆலயங்களில் சிறப்புற இடம்பெற்றது. அதற்கமைய விசேட பூஜைகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திலும் குமாராலய தீபம் இடம்பெற்றது. சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழுவினர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சுகாதார சேவைகள் திணைக்கள அலுவலகத்திற்கு விஜயம் செய்தனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பரவி வரும் எலிக்காய்ச்சல் தொடர்பில் ஆராய்வதற்காக கொழும்பிலிருந்து வருகை தந்த சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழுவினர் நேற்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சுகாதார சேவைகள் திணைக்கள அலுவலகத்திற்கு விஜயம் செய்தனர். இதன்போது தொற்று நோயியல் பிரிவினரும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரனும் விஜயம் செய்தனர். எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒவ்வொரு நோயாளர்களையும் அறிவிப்பு கிடைத்தவுடன் உடனடியாக சென்று அவர்களது வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு எவ்வாறு தொற்று ஏற்பட்டது, அவர்கள் வயல்கள் அல்லது சதுர்ப்பு நிலங்கள், சேற்று நிலங்களிலே வேலை செய்தவர்களா, அல்லது குளங்களிலே குளித்தவர்களா, அல்லது அவர்கள் இந்த வெள்ள நீரோடு பழகியவர்களா என்பது சம்பந்தமான ஆய்வுகளை எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்டு அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இதுவரை வந்த நோயாளர், இந்த 58 நோயாளர்கள் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள், குழந்தைகள் ஒருவரும் எங்களுக்கு வரவில்லை. பொதுவாக அநேகமாக 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இதுவரை இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு ஆண்களாக இருக்கின்றார்கள். இளம் வயதினர் தான் கூடுதலாக இந்த நோயாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மார்கழி இசை விழா எதிர்வரும் 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாக உள்ளது. மார்கழி இசை விழா எதிர்வரும் 27, 28, 29ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ளது. தினமும் மாலை 5 மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. இந்த நிகழ்வு ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாணம் வணிகர்களுக்கு தலைவர் ஆர் ஜெயசேகரம் விளக்கமளித்தார். மார்கழி இசை விழா 2024 இந்த மாதம் 27, 28, 29ஆம் தேதிகளிலே இடம்பெற உள்ளது. இந்த முறை மார்கழி இசை விழா யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கிலே நடைபெற உள்ளது. ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 5 மணிக்கு சரியாக நிகழ்வுகள் தொடங்கும். இரவு 9:30 மணி வரை நிகழ்வுகள் நடைபெறும். இயல், இசை, நாடகம் போன்ற எல்லா துறையிலும் சார்ந்தவர்கள் இதிலே பங்கு பெற்று இருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்குரிய பாரம்பரிய இசை நிகழ்வுகள் இங்கே நடைபெறும். வடமாகாணத்திலே புகழ்பூத்த கலைஞர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இந்திய கலைஞர்களுடைய நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இந்த இசை விழாவை யாழ் இந்திய துணை தூதரகம், நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடல் மற்றும் யாழ் வணிகர் கழகம் இணைந்து நடாத்துகின்றன. இசை விழாவுக்கான பிரவேசம் இலவசம். இந்த நிகழ்வுகள் நேரடியாக டான்ஸ் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. அத்துடன்
இந்த நிகழ்வுகள் வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் புலம்பெயர்ந்த மக்களும் கண்டுகளிக்கக்கூடியதான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.